हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः स्वाविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। द्वैपायनोष्टपुटनिष्कृतमप्रमेयं पुण्यं पवित्रमतपापहरं शिवं च यो भारतं समधिगच्छति वाच्यमानं किं तस्य पुष्करजलै अभिषेचनेन। மகாபாரதத்துல ஸ்வர்காரோகண பர்வா அப்படின்னு இதுக்கு பெயர். பாண்டவர்களுடைய ஸ்வர்காரோகணத்தை பத்தி சொல்றது. பூர்வ கதை, அர்ஜுனன் துவாரகைக்கு வந்து கிருஷ்ணன் போயிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டதும் ரொம்ப அழுது கதறினான். தாருகன் சொல்றான், அர்ஜுனா மனசை தேத்திக்கோப்பா, இனிமே அழுத்த ஆக வேண்டியது என்ன, இனிமே நீ என்ன முடிவு பண்ணிருக்க அப்படின்னு அர்ஜுனனை கேட்டதும் அர்ஜுனன் சொல்றான், இனி உங்க எல்லாரையும் அநாதையா நான் எப்படி விட்டுட முடியும், நான் எப்படி விட்டுட்டு போயிட முடியும், இனிமே கிருஷ்ணனுக்கு அடுத்தது உங்களை காப்பாற்ற வேண்டியவன்கிறவன் நான் தானே அது அப்படின்னு சொல்லியே, இனி இந்த துவாரகையில உள்ள எத்தனை ஸ்திரீகள் இருக்காளோ, குழந்தைகள் இருக்காளோ, விருத்தர்கள் இருக்காளோ, அத்தனை பேரையும் நான் அஸ்தினாபுரம் அழைச்சிட்டு போறேன், எல்லாரும் என்னோடு வந்துருங்கள் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் சரிங்கிறார்கள். அப்போது சந்தியா காலம் முடிஞ்சு ராத்திரி ஆயிடுச்சு. இந்த ஒரு நாள் ராத்திரி துவாரகையிலேயே தங்கிடுவோம், மறுநாள் காலமே விடிஞ்சதும் புறப்பட்டு அஸ்தினாபுரம் போயிடுவோம் அப்படின்னு அர்ஜுனன் சொன்னதும் எல்லாரும் சரின்னு ஒத்துண்டார்கள். ஏன்னா இனிமே அர்ஜுனன் தான் இவர்களுக்கு கதி ஆசிரியம், வேற வழி இல்லை. எல்லாரும் ஒத்துண்டதும் தாருகன் மட்டும் கிருஷ்ணனுடைய அந்தபுரத்துக்கு போலாமே அப்படின்றான். ஏன்னா அர்ஜுனன் எப்பொழுதுமே துவாரகைக்கு வந்து அர்ஜுனனுடைய அறை வேற இல்லை, கிருஷ்ணனுடைய அறை வேற இல்லை. கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ஒரே அந்தப்புறத்துலதான் படுத்துப்பார்கள். நம்ம அந்தப்புறத்துக்கு போலாமே, நீங்கள் எப்பொழுதும் வந்த உடனே எங்க சயனிச்சுப்பீர்கள், கிருஷ்ணனுடைய அந்தப்புறத்துல தானே சுவாதீனமா அர்ஜுனன் உள்ள வந்து நேரா அந்த கட்டில் மேல ஏறி படுத்துப்பா, அந்த அந்தப்புறத்துக்கு போலாமே அப்படின்னதும் அழுதுண்டே கதறிண்டே அர்ஜுனன் தடுமாற்றம் உடையவனாக ஆயிட்டான். அவனால சரியா இப்ப நடக்க கூட முடியல, கிருஷ்ணன் போயிட்டான்னு கேட்டதும் ஒரு வியாதிஸ்தன் போல ஆயிட்டான். தாருகன் கைய பிடிச்சுண்டே தடுமாறிண்டே அப்பா அர்ஜுனா என்னப்பா இப்படி ஆயிட்டியே, நீயே இப்படி ஆயிட்டேன்னா நாங்கள்லாம் எங்க போறது அப்படின்னு தாருகன் சமாதானம் சொல்லிட்டு அந்தப்புறத்துக்கு வழி எங்கன்னு கேட்கிறான். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இப்ப அர்ஜுனனுடைய நிலைமை, எனக்கு கிருஷ்ணன் போயிட்டான் அப்படின்னதும். அந்தப்புறத்துக்கு வழி எங்கன்னா தாருகன் அர்ஜுனன் கைய பிடிச்சுண்டு அந்தப்புறத்துக்கு அழைச்சிண்டு வரான். இதோ பார், நீ இருப்பிய அந்தப்புறம், அதே அந்தப்புறம்னதும் அந்த சோகமான அந்தப்புறத்துக்குள்ள அர்ஜுனன் பிரவேசம் பண்ணி கதறி குலுங்கி அழறான். ராத்திரி பூரா அழறான். ஐயோ, இந்த கட்சியில தானே நானும் கிருஷ்ணனும் சேர்ந்து படுத்துட்டு இருப்போம், எப்பொழுதும் திரௌபதி என் கூட வந்தா அவளும் இங்கதான் இருப்பாள், சத்யபாமாவும் இங்கதான் இருப்பாள், ஒரே கட்டில 4 பேரும் படுத்துப்போமே, இதெல்லாம் சஞ்சயன் தூதுல சஞ்சயனே நேரம் பாக்குறான் இல்லையா, இங்க ஒரே கட்டில நானும் கிருஷ்ணனும் சேர்ந்து படுத்துக்க கூடிய அழகு, அந்த கிருஷ்ணன் முகமே ஞாபகம் வருது. இந்த அந்தப்புறத்துக்குள்ள வரச்சேவே அர்ஜுனா வாப்பான்னு அந்த சிரிச்ச முகத்தோட என்னை பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பானே, அந்த சிரிப்பை நான் இனிமே எங்க போய் பார்ப்பேன், அந்த புன் சிரிப்ப உள்ள நான் இந்த அந்தப்புறத்துக்குள்ள பிரவேசம் பண்ணும் போதே அர்ஜுனான்னு என்னை வரவேற்கிறதுக்கு சிரிச்சுட்டே காத்துட்டு இருப்பானே, இந்த சோகமான கட்டில் மேல நான் இப்ப எப்படி ஏறுவேன், கிருஷ்ணன் இல்லாத கட்டில்ல நான் எப்படி ஏறுவேன் அப்படின்னு ராத்திரி பூரா அழறான், புலம்புறான். தாம் ராத்திரிமவசன் பார்த்தஹா கேசவஸ்ய நிவேஷனே மகதா சோகமோஹேன சஹசாபி பரிப்ளுதஹ
ततः शब्दो महानासीत् वसुदेव निवेशने ये दारुणः क्रोशतीनां च रुदतीनां च योषितां तां रात्रिमवसं பார்த்தः. ராத்திரி பூரா அழறான், புலம்பறான். மார்ல அடிச்சுக்கிறது கூட இப்ப அவனுக்கு தெம்பு இல்ல. தெம்பு அற்றவனாக கையெல்லாம் விட்டுட்டு ஐயோன்னு சோர்ந்து போய் உட்காந்து அழற அர்ஜுனனை பார்த்து தாரகன் ரொம்ப பயந்து போய் அர்ஜுனனை ஆலிங்கனம் பண்ணி தன் மடியில போட்டுக்கிறான். அர்ஜுனா அழாதன். தாரகன் மடியிலேயே அர்ஜுனன் விழுந்துட்டான். விழுந்து ராத்திரி பூரா அழறான், புலம்பறான். தாரகனுடைய கச்சம் பூரா நனைஞ்சு போச்சான். அந்த அளவுக்கு அர்ஜுனன் அழுது அழுது புலம்பி புலம்பி ராத்திரி பூரா அழறான். நீ நான் எப்படி உயிர் வாழ போறேன் தாருகா? ருததீனாம் ச யோஷிதா. அப்படி அழுது அழுது தெம்பெல்லாம் போய் ஒரு வியாதிஸ்தனை போல ஆன அர்ஜுனனை பார்த்து தாருகனும் அழறான், தாருகனும் புலம்புறான். கிருஷ்ணா நீ பொறிச்சு அர்ஜுனன் அழிச்சுட்டு போயிருக்க கூடாதா? இப்படி இவனை தவிக்க விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு தாருகனும் அழுது புலம்புறான். நாங்கள் எல்லாரும் கூட தான் கிருஷ்ணனை எழுந்து சோகத்துல இருக்கோம். ஆனா இவன் மாதிரி இல்லையே. ஏன்னா கிருஷ்ணன் கூடவே இருந்து இருந்து கிருஷ்ணனோடையவே சேர்ந்து இருந்து கிருஷ்ணனோடவே சாப்பிட்டு கிருஷ்ணனோடவே தூங்கி அவ்வளவு பிரேம வச்சிருந்தானே. சதிபதி பாவம் தானே கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும். அவ்வளவு பிரேம ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருந்து இப்ப திடீர்னு இல்லைன்னது எப்படி அவனால தாங்க முடியும்? அதனால இப்படி அழுதுன்னு இருக்கிற அர்ஜுனனை பார்த்து தாருக்கணும் அழுது பொழுது விடிஞ்சுடாதா அப்படின்னு ரெண்டு பேரும் நரக வேதனையை அனுபவிக்கிறார்கள். அர்ஜுனனை பார்த்து தாருகன், தாருகனை பார்த்து அர்ஜுனன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் அழுது அழுது பொழுது விடிஞ்சுட்டா தேவலையே அப்படின்னு தோன்றது. பொழுது விடிஞ்சது ஒரு வழியா. அர்ஜுனா அர்ஜுனா எழுந்திருப்பா, பொழுது விடிஞ்சிடுத்து, எழுந்துரு, வா கிளம்பலாம், இந்திரபிரஸ்தம் போவோம். ஐயோ இந்திரபிரஸ்தமா, நான் எப்படி போய் அண்ணா கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு அர்ஜுனன் சோர்ந்து சோர்ந்து கீழே விழறான். தாருகன் எழுப்புறான், எழுந்துரு அர்ஜுனா கிளம்பலாம் அப்படின்னதும் அர்ஜுனன் எழுந்து எல்லா ஸ்திரீகளையும் வாருங்கள் போலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போறான். வழியிலேயே போயிட்டே இருக்கான் அர்ஜுனன். தடுக்கி தடுக்கி விழுந்து விழுந்து அர்ஜுனன் இப்படி தடுமாறி விழுந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை யாரும். எல்லாரும் அந்த அர்ஜுனன் நிலைமையே பார்த்துன்னு அழறார்கள். இப்படி போயிட்டே இருக்கிறச்சே நடுவில் திடீர்னு யாரோ சில கோப்பர்கள் வரா, சில திருடர்கள் போல யாரோ வரா, வந்து அர்ஜுனன் கிட்டேந்து இவர்கள் எல்லாரையும் பிரிக்கிறா. இது பகவானுடைய சங்கல்பம் தான். ஏன்னா துவாரகையில உள்ள யாதவ ஜனங்கள் பூரா யதாஸ்தானம் சொர்க்கம் போய் சேரணுங்கிறதுக்காக இப்ப இவர்கள் இந்திரபிரஸ்தம் போகக்கூடாது, அவர்கள் யதாஸ்தானம் போகணுங்கிறதுக்காக பகவானுடைய சங்கல்பத்தினாலேயே அர்ஜுனனோட கூட வந்து சண்டை போடுறார்கள். இவர்கள் எல்லாரையும் யாதவர்கள் பூரா எல்லாரையும் அர்ஜுனன் கிட்ட இருந்து பிரிக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் ஜெயிச்சு அர்ஜுனனை ஜெயிச்சு, அர்ஜுனன் இது வரைக்கும் யாரு ஜெயிச்சிருக்கா அவனுடைய வாழ்க்கையில? ஜென்மாவில அர்ஜுனன் தோற்று இது வரைக்கும் நின்னது இல்லையே. இப்ப யாரோ சில கோப்பர்கள் வந்து தன்னை ஜெயிச்சு இந்த துவாரகை ஜனங்கள் பூரா இப்படி பிரிச்சு நம்ம கிட்ட இருந்து கொண்டு போயிட்டாளே அப்படின்னு நினைச்சுன்னு அதனாலையும் அழறான், தாபப்படுறான். प्रेक्षतस्त्वेव पार्थस्य वृण्यन्धकर रात्रिस्त्रियः जग्मुरादाय मे म्लेच्छाः समन्तात्स्ननमे जयः धनञ्जयस्तु दैवं तन्मनसा चिन्तयत् प्रभुः. இத பார்த்து இன்னும் தாபத்தை அடைஞ்சான் அர்ஜுனன். என்ன இது வரைக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு யாரு? என்னுடைய காண்டீபம் எங்க போச்சு? ஏன் இவர்களை என்னால ஜெயிக்க முடியல? என்ன ஜெயிச்சு இருக்கிற அத்தனை பேரையும் அழைச்சிட்டு எங்கேயோ மறைஞ்சிட்டார்களே. இவர்கள் எல்லாரையும் காப்பாற்றணுங்கிற நோக்கத்தோட தானே நான் இந்திரபிரஸ்தம் கொண்டு போனேன். இவர்களை கூட என்னால காப்பாற்ற முடியாதவன் நான் போயிட்டேனே. எங்க போச்சு என்னுடைய பராக்கிரமம்? எங்க போச்சு என்னுடைய காண்டீபம்? எல்லாம் கிருஷ்ணனுடைய போயிடுச்சு. அந்த பிரபு மட்டும் இப்போ உலகத்துல இருந்திருந்தான்னா என்ன இப்படி என்ன தோக்கடிக்க உத்திருப்பானா? அந்த கிருஷ்ணன் என்னுடைய பிரபு மட்டும் இருந்திருந்தானா? தன் மனசா சிந்தையத் பிரபு. என் பிரபு போனதுனால என்னுடைய பராக்கிரமமும் போச்சு, என்னுடைய வீரியமும் போச்சு, என்னுடைய தேஜஸும் போச்சு, எனக்கு எல்லாமே போச்சு. என்னை விட்டு யாரோ போயிட்டாப்புல எனக்கு இருக்கே அப்படின்னு அழுதுண்டே புலம்பிண்டே அர்ஜுனன் வந்துருக்கான். அர்ஜுனன் இப்படி அழுது புலம்பி வந்துட்டே இருக்கச்சு திடீர்னு இப்படி என்னன்னு எட்டக்கேந்து திரும்பி பார்க்கிறான். சமுத்திரம் மகா பிரவாகம் போல பொங்கி துவாரகை பூரா முழுக்கடிச்சிடுத்து.
மொத்த துவாரகையும் சமுத்திரத்துல முழுங்கிடுத்து. சக்ர பிரஸ்தமஹம் நேஷ்யே விருண்யந்தகஜனம் ஸ்வயோ இதம் து நகரம் சர்வம் சமுத்ரஹ ப்ளவயிஷ்யதி. மொத்த நகரமும் இதம் து நகரம் சர்வம் சமுத்ரஹ ப்ளவயிஷ்யதி. மொத்த நகரமும் துவாரகை நகரமே சமுத்திரத்துக்குள்ள முழுங்கிடுத்து. அதை பார்த்துட்டு இன்னும் தாபத்தடைகிறான். என்ன நடக்கிறது இந்த உலகத்துல? என் கிருஷ்ணன் தான் என்னை விட்டு போயிட்டான்னு பார்த்தா நான் கிருஷ்ணனோட வாழ்ந்த என்னுடைய அழகான துவாரகையே போயிடுத்தே அப்படின்னு அழுதுண்டே புலம்பிண்டே எழுந்து தடுக்கி தடுக்கி எழுந்துண்டு அப்படியே முதுவா முள்ள இந்திரபிரஸ்தம் போயிடலாம் அப்படின்னு நடந்து வந்துட்டு இருக்கான் அர்ஜுனன். இங்க ஏற்றன் மத்திய யுதிஷ்டிரர் சொல்றார், பீமசேனா, உன்னுடைய அர்ஜுனன், உன் தம்பி அர்ஜுனன் போனானேப்பா, என்னப்பா ஆனான்? அவன் போய் ரொம்ப நாள் ஆயிடுத்தே, கிருஷ்ணன் ரொம்ப நேரம் ஆயிடுத்தே, கிருஷ்ணன் எங்க இருக்கான்? கிருஷ்ணனை பார்த்துட்டு வரேன்னு தானே போனான், ஏன் இன்னும் அவன் திரும்பி வரல? எனக்கு துஷ்சப்பனங்கள்லாம் ஆறுதே. இந்த கோவிலுக்கு போலாம்னு போனா தேவதைகள்லாம் அழகாப்புல இருக்கு. விமானத்துல கலசத்துல எல்லாம் எங்க பார்த்தாலும் கழுகு வந்து உட்கார்றது, நாய் ஊழையிடுறது, நரி ஊழையிடுறது, அக்னி அப்பிரதட்சணமா சுத்துறது, ஔபாசன அக்னி எல்லாம் எனக்கு எதுவுமே சரியா படலையே. ஏதோ லோகத்துக்கே பெரிய ஹானி வரும் போலவும் நஷ்டம் வராப்புல இருக்கே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே பீமா அப்படின்னு கண்டத்தையும் நினைச்சுன்னு மனசை போட்டு குழப்பிக்காத அண்ணா. அர்ஜுனன் வருவான், வந்துடுவான். அர்ஜுனன் கிருஷ்ணனையும் அழைச்சிட்டு வந்துடுவான். அதனால கிருஷ்ணனோட நம்ம வாழற காலம் நமக்கு இன்னும் பாக்கி இருக்கு, நீ கவலைப்படாதன்னு பீமன் கொஞ்சம் பீமனுக்கே என்னவோ பயமா இருக்கு மனசுல. உள்ளூர ஏதோ அபசகுனங்கள் பீமனுக்கே ஆறுது. இருந்தாலும் தர்மபுத்திரரை கொஞ்சம் சமாதானம் பண்ணணும் இல்லையா? அதனால பீமன் கொஞ்சம் சமாதானம் பண்ணிட்டு அவனே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கான். இந்த சமயத்துல அர்ஜுனன் அழுதுண்டே வரச்சே வியாசர் அங்க பிரத்யட்சமாறார் அர்ஜுனனுக்கு. அர்ஜுனா அப்படின்னு வியாசர் கூப்பிட்டதும், கருணை கடலான வியாசரை பார்த்ததும் அர்ஜுனன் பிரபோ அப்படின்னு அழுதுண்டே போய் வியாசருடைய திருவடியில போய் விழுந்துட்டான். சதத்கிருத்வா ப்ராப்த காலோ பாஷ்பேணாபிஹிதோர்ஜுனஹ கிருஷ்ணத்வைபாயனம் வியாசோ ததர்ஷாசீனமாஸ்ரமே. கிருஷ்ணத்வைபாயனன்னு சொல்லக்கூடிய வியாசரை பார்த்ததும், ஹே பிரபோ அப்படின்னு போய் அர்ஜுனன் வியாசர் சரணத்துல விழுந்ததும் அர்ஜுனனை தூக்கினார். என்ன அர்ஜுனா, ஏன்பா ஏன் அழற? அழாத, நீ எதுக்கு அழறன்னு புரியுறது. அழாதப்பா, அவனுடைய அவதார காலம் முடிஞ்சது, அதனால பிரபு கிளம்பிட்டான், நீ அதுக்காக தாபப்படாத, இந்திரபிரஸ்தம் போய் சேரு அப்படின்னதும், முடியலையே சுவாமின்னு மகரிஷே, நீங்கள் ஆரம்பத்திலேருந்து என்னுடைய குடும்பத்துல நீங்களும் பழகிண்டு தானே இருக்கு. கிருஷ்ணன் இல்லாம என்னைக்காவது நான் தங்கியிருக்கேனா? எங்க போனாலும் என்னை அழைச்சிட்டு போவானே என்னுடைய பிரபு, ஏன் இப்ப என்னை விட்டுட்டு போனா? நானும் கிருஷ்ணனும் சேர்ந்து போற அழக பார்த்து எல்லா தேவர்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாப்புல என்னுடைய பிரபாவம் எல்லாம் எங்க போச்சு? என்னுடைய பராக்கிரமம் எல்லாம் எங்க போச்சு? கிருஷ்ணனோடு சேர்ந்து போயிடுத்தே. இப்ப யாரோ சில கோபர்களோ திருடர்களோ வந்து என்னை ஜெயிக்கிறாப்புல ஆயிடுத்தே. அந்த கிருஷ்ணன் போனதும் என்னுடைய உடம்புல இருந்து தேஜஸ் எல்லாம் குறைஞ்சிடுத்தே. நான் ஏன் இப்படி ஆயிட்டேன்? என் பிரபு ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டா? எல்லாரும் எங்களை பார்த்து நரநாராயணர்கள்னு சொல்லுவாள். எல்லா மகரிஷிகளும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போனா நரன் தான் நாராயணன் தான் காமிச்சிட்டு போயிட்டானே, ஏன் என்ன அழைச்சிட்டு போல? அவன் நாராயணன் போயிட்டான், நரனை விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு பார்த்து அழுது புலம்புறான் வியாசரை பார்த்ததும் அர்ஜுனன். வியாசர் கொஞ்சம் சமாதானம் பண்றார். அர்ஜுனா, இப்படி எல்லாம் பேசாதப்பா, நரன் தான் நாராயணன் தான் சொல்றியே, உன்னிடத்தில் இருக்கிற அந்த நராம்சம் நாராயணனோடையே போயிடுது. அதனாலதான் நீ இப்போ இவ்வளவு வியாபிஸ்டன் போலவும் தேஜஸ் குறைஞ்சு பராக்கிரமத்தெல்லாம் இழந்து இப்ப நீ வந்து நிக்கிற. ஏன்னா உன்னிடத்துல கிருஷ்ணனுடைய வீரியம் இருந்த வரைக்கும் தான் உனக்கு அவனுடைய பராக்கிரமம் பிரபாவம் எல்லாமே இருந்தது.
கிருஷ்ணங்கிறது, அதாவது கிருஷ்ணனுடைய வீரியம்ங்கிறது நராம்சம். அந்த நராம்சம் எப்போ நாராயணனோட கிளம்பி போச்சோ, இப்ப நீ பூர்ணமா இந்திராம்சத்துல இருக்க. அதனாலதான் உன்னால சாதாரண மனுஷனை போல நிக்கிற உன்னால இப்போ யாரையுமே ஜெயிக்க முடியல, ஒன்னும் பண்ண முடியல. கிருஷ்ணன் இருக்கிற வரைக்கும் தான், அந்த நராம்சம் இருக்கிற வரைக்கும் தான் உன்னுடைய தேகத்திலயும் உனக்கு அந்த வீரியம் இருந்தது. அதனால நராம்சம்ங்கிறது பகவானோட போயிடுது. அதனால நீ மனசை தேய்ச்சிண்டு நேர இந்திரபிரஸ்தம் போய் இனி உன்னுடைய அண்ணா தர்மபுத்திரர் என்ன சொல்றாரோ அவர் சொல்றபடி நடந்துக்கோ அப்படின்னு சமாதானம் பண்ணி வியாசர் அர்ஜுனனை எழுந்துரு அப்படின்னு எழுப்பி முதல்ல மெதுவா அர்ஜுனனை அனுப்புறார். அர்ஜுனனும் அழுதுண்டே புலம்பிண்டே தர்பார்ல யுதிஷ்டர் உட்காந்துருக்கச்சே அண்ணா அண்ணா அப்படின்னு ஒரு குரல் கேட்கறது. அர்ஜுனன் குரல் ஆட்டம் இருக்கு. பீமா, நகுலா, சகதேவா, என்னடா இது, ஏன் அர்ஜுனனுடைய குரல்ல ஒரு தடுமாற்றம் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய வியாதி வந்தவன் போலவும் தடுமாறிண்டே தடுக்கிண்டே உடம்புல இருக்கிற தேஜஸ் எல்லாம் குறைஞ்சு சுகுமார சுந்தரனான இருந்த அவனுடைய திருமேனி ஏதோ அவன் தேஜஸ் எல்லாம் குறைஞ்சு ஏதோ கோரமா ஆயிட்டானாம். அவனுடைய தேஜஸே போயிடுச்சு. கிருஷ்ணனோட எல்லாம் குறைஞ்சு யாரோ ஒரு விருத்தன் போலவும் வயோதிகன் போலவும் தடுமாறிண்டே தடிக்கிண்டே வந்து அண்ணா அப்படின்னு தர்மபுத்திரனுடைய சரணத்துல வந்து விழுந்தான் அர்ஜுனன். இப்படி பார்த்ததும் ரொம்ப பயந்து போயிட்டார். பீமா, தூக்குடா அர்ஜுனனை, ஏண்டா இப்படி வந்து விழுந்துட்டான், என்ன ஆச்சு, எழுந்துரு அர்ஜுனா எழுந்துருன்னதும் பீமன் போய் தூக்குறான் அர்ஜுனனை. அர்ஜுனன் எழுந்தான். என்ன ஆச்சுடா அர்ஜுனா, ஏண்டா இப்படி ஆயிட்ட, உனக்கு என்ன ஏதாவது சாபம் வந்துதா, ஏன் நீ இப்படி ஆயிட்ட, என்ன நடந்தது, கிருஷ்ணன் எங்க அப்படிங்கிறான் பீமன். ஐயோ பீமன்னா, நான் என்ன சொல்லுவேன், என்னன்னு சொல்லுவேன், இனி நான் எங்க போய் பாப்பேன் கிருஷ்ணனை, இனி நான் எங்க போய் பாப்பேன் அந்த ராமனை பலராமனை, ரெண்டு பேரும் இப்ப இல்லையே, இந்த ஜகத்துல இல்லையே. சமேகம் வபுஹு ஸ்ரீமான் ப்ருஹத் பங்கஜலோச்சனஹ ச கிருஷ்ணஹ சஹ ராமேண திவ்யகத்வா தேகம் திவம் கதஹ. இனி நான் எங்க போய் பாப்பேன் அந்த கருணைய, இனி நான் எங்க போய் பாப்பேன் அந்த பிரேமைய. மதுரமான கிருஷ்ணனுடைய வார்த்தைகள், பிரபாச கஷேத்திரத்துக்கே போய் மறைஞ்சு போயிட்டானே என் கிருஷ்ணன், எனக்கு தரிசனம் கூட கொடுக்காம நான் அவ்வளவு அபராதி ஆயிட்டேனே அண்ணா. கடைசியில் அவன் போகிற சமயத்துல என் பிரபு அர்ஜுனன் வருவான், அவனுக்கு ஆறுதல் சொல்லுன்னு தாருகண்ட சொல்லிட்டு போயிட்டானே, எனக்கு தரிசனம் கூட கொடுக்காம போயிட்டானே. இனி அந்த கருணாமூர்த்திய நான் எங்க போய் பார்ப்பேன், அந்த கிருஷ்ணனுடைய பிரேமைய நான் இனிமே எங்க போய் தேடுவேன். உலகத்துல திரிபுவனமும் தேடினாலும் கிடைக்காத ஒரு அலாதி பிரேம, அலாதியான ஒரு மூர்த்தி, ஒரு பிரபு எனக்கு கிடைச்சானே. கையில கிடைச்ச பிரபுவை இப்படி நான் கோட்டை விட்டுட்டேனே, இனி நான் கிருஷ்ணன் இல்லாம நான் எப்படி வாழுவேன். விளையாட்டா வைகுண்டம் போர்ச்செல்லாம் ஏறுடா தேர்லன்னு சொல்லி என்னை அழைச்சிட்டு போனானே, இது சமயத்துல என்னை விட்டுட்டு போயிட்டான் பத்தியா. இனி கிருஷ்ணன் இல்லாம நம்ம என்ன செய்வோம்னா, அந்த கிருஷ்ணன் இல்லாம எப்படி நம்ம இனிமே ஜீவிச்சிருப்போம். போயிட்டானே கிருஷ்ணன், என்ன கூப்பாடு, ஹே அர்ஜுனா, பார்த்தா, சகே, பீபத்சோ, கௌந்தேயா, அப்பா இப்படி ஒரு வார்த்தைகள், மதுரமான வார்த்தைகள். நீ கூட என்ன அப்படி கூப்பிட மாட்ட, நம்ம அம்மா குந்தி கூட என்ன அப்படி கூப்பிட மாட்டா. அஷ்டோத்திரமோ சஹஸ்ரநாமமோ கிருஷ்ணனுக்கு தானே, ஆனா சஹஸ்ரநாமம் சொல்லி என்ன கூப்பிடுவானே, அர்ஜுனா பார்த்தான்னு கூப்பிடுவானே. நீ எங்க போய் கேட்பேன், நீ என் கிருஷ்ணன் வாயிலேந்து வர மதுரமான வார்த்தைகளை நான் இனிமே எங்க போய் கேட்பேன். என்னால மறக்க முடியல, கிருஷ்ண விரகம் தாங்க முடியல, நான் என்ன செய்வேன் அப்படின்னு அர்ஜுனன் அழுதுண்டே தர்மபுத்திரர் சரணத்துல விழ, இத பார்த்ததும் பீமன் கிருஷ்ணன் மறைஞ்சுட்டான் அப்படின்னு பீமன் காதுல விழுந்ததோ, பீமன் மட்டேர்னு மூர்ச்சியாயி கீழே விழுந்துட்டான். நகுல சகாதேவர்கள் ஒத்தர அடிச்சுட்டு அழறார்கள். தர்மபுத்திரர் கதறினார். போச்சு, எல்லாமே போச்சு. இனி நான் யாருடைய ஒரு சங்கல்பத்தினால நாங்கள் 5 பேரும் வாழ்ந்தோமோ, அவன் இந்த பிரபுவே இல்லாம போனதுக்கு அப்புறம் இனி நாங்கள் எங்கேருந்து வாழ முடியும். கிருஷ்ணனோடவே சேர்ந்து எங்களுடைய ஜோதியும் மறைஞ்சது. இனி நாங்கள் ஜீவிக்கிற பணம் தான். கிருஷ்ணன் எப்போ அஸ்தமனமானாலும் நாங்களும் அஸ்தமனம் ஆயாச்சு, இனிமே வாழ முடியாது. இன்னைக்கு எப்போ கிருஷ்ணன் கிளம்பிட்டானோ அப்பவே லோகத்துல கலி வந்துடுதுன்னு அர்த்தம். இனி கலி வந்தாச்சுன்னா கலிகாலத்துல தர்மத்தினுடைய ராஜ்யம் நடக்கவும் முடியாது. இனி தர்மராஜனா இருக்கக்கூடிய நான் நீங்க அரசாட்சி பண்ண முடியாது, இனி கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னதும்
அர்ஜுனா எழுந்துரு, இனி நம்ம இங்க இருக்க வேண்டாம், நீ ஏன் பயப்படுற, ஏன் அழற, கிருஷ்ணன் எப்படி போனானோ அது போல நம்மளும் போயிடுவோம், நம்மளால இனி கிருஷ்ணன் இல்லாம வாழ முடியாது. நகுலா சகதேவா 2 பேரும் கொஞ்சம் ஜலம் எடுத்துன்னு வாருங்க. பீமசேனனை ஜலம் தெளிச்சு எழுப்பு, மூர்ச்சியாய் விழுந்து கிடக்குறானே எழுப்பு அவனை, வா நம்ம கிளம்புவோம் அப்படின்னதும் பீமசேனனை ஜலம் தெளிச்சு எழுப்பினதும் பீமசேனன் எழுந்தான். மெதுவா தள்ளாடின்னு எழுந்துக்கிறான் பீமன். என்னுடைய பலம் எங்க போச்சு, என்னுடைய பாகுபலம் எங்க போச்சு, ஏன் நான் அப்படி மூர்ச்சியாகி கீழே விழுந்தேன். ஐயோ அண்ணா, என் கிருஷ்ணன் போயிட்டானே, கிருஷ்ணன் போயிட்டானேன்னு பீமன் தர்மபுத்திரரை கட்டின்னு அழறான். பீமா, இனி நம்ம யாராலையுமே வாழ முடியாதுப்பா, கிருஷ்ணன் இல்லாத லோகத்துல இனி நம்மளால வாழ முடியாது, நம்ம கிளம்பிடுவோம், இனி நம்ம இந்த ராஜ்யத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னதும் ராஜ்யத்துல இருக்க வேண்டாம் கிளம்பிடுவோம்னு இப்படி இவர்கள் அழகை பார்த்ததும் சுபத்ரா முதலிய தேவிகள்லாம் வந்து என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்க வரார்கள். ஏன் இவ்வளவு அழறார்கள், ஏன் அர்ஜுனன் இப்படி விழுந்து கிடக்குறான், என்ன ஆச்சுன்னு பாண்டவர்களுடைய பத்தினிகள் எல்லாம் கேட்கறதுக்காக வர, அப்ப உடனே யுயுத்சு அங்கதான் இருக்கான். திருதராஷ்டிரனுடைய தாசி புத்திரனான யுயுத்சு கிட்ட பரீட்சித்தை ஒப்படைக்கிறார் தர்மபுத்திரர். நீ பரீட்சித்த அப்ப சின்ன குழந்தை, ஒரு பாலனா இருக்கான், ஒரு 7-8 வயசு இருக்கும். பரீட்சத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணி, யுயுத்சுக்கு பட்டாபிஷேகம் பண்ண முடியாது, ஏன்னா அவன் தாசி புத்திரனா போயிட்டதுனால. அதனாலதான் விதுரரும் பட்டத்துக்கு என்னைக்குமே வந்தது இல்லை. ஏன்னா அது போலவேதான் விதுரர் போலதான் இங்க யுயுத்சு கிட்ட நீ மந்திரியா இரு, பரீட்சத்துக்கு தர்மத்தை எல்லாம் சொல்லி கொடு, உன்னுடைய பெரியப்பா சித்தப்பா அப்பா எல்லாம் எப்படி நடந்தாலோ, எப்படி உன்னுடைய தாத்தாமார்கள்லாம் தர்மத்துல இருந்தாலோ அது போல நீயும் தர்மத்துல இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு யுயுத்சு நீதான் பரீட்சத்துக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு யுயுத்சு கையில பரீட்சித்தை ஒப்படைக்கிறார் தர்மபுத்திரர். ததோ யுயுத்சு மானாய பிரவ்ரஜன் தர்மகாம்யயா ராஜ்யம் பரிததௌ சர்வம் விஷ்யா புத்ரோ யுதிஷ்டிரः அபிஷிச்ய ஸ்வராஜ்யே ச ராஜானம் ச பரீட்சிதம். ராஜ்யத்தையும் பரீட்சித்தையும் யுயுத்சு கிட்ட ஒப்படைச்சதும் ஸ்திரீகள்லாம் வந்து என்ன நடந்தது, ஏன் இப்படி திடீர்னு அவசரமா பரீட்சத்துக்கு பட்டாபிஷேகம் பண்றீர்கள், உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னதும் கிருஷ்ணன் போயிட்டான் அப்படின்னு நடந்த வைபவத்தை எல்லாம் சொன்ன உடனேவே ஆர்த்த சரணாகதின்னு சொல்றா இல்லையா வைஷ்ணவ சம்பிரதாயத்துல, அது போல ஆர்த்த சரணாகதி அத்தனை பாண்டவர்களுடைய பத்தினிகளும் சுபத்ராவும் சேர்ந்து கிருஷ்ணா அப்படின்ன உடனேவே உயிர் போயிடுச்சு. கிருஷ்ணான ஆர்த்த சரணாகதி பண்ணி தன்னுடைய பிராண தியாகம் பண்ணார்கள். இதெல்லாம் பார்க்க முடியாத பாண்டவர்கள் இனி ஒவ்வொருத்தரா இந்த மாதிரி போயிடுவாடா பீமா அர்ஜுனா, இவர்கள் எல்லாம் போறத வேற இன்னும் நம்ம பார்த்துட்டு இருக்கணுமா, யுயுத்சு இனிமே நீயே இருந்து பாத்துக்கோ, யாரு போறாளோ போறவாளுக்கெல்லாம் காரியம் பண்ணு, யார் இருக்காளோ இருக்கிற வாழெல்லாம் வாழவே நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி திரௌபதி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அப்படியே தடுக்கின்றே அவளும் தடுமாறிண்டே வராள். திரௌபதியை சமாதானம் பண்ணி பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதி கையை பற்றி கொண்டு வாருங்கள் இனி செல்வோம் அப்படின்னு தௌமியர் முதலிய மகரிஷிகள் கிட்டெல்லாம் விடை பெற்றுண்டு அவர்களும் விடை கொடுத்துட்டார்கள். சரி நீங்கள் கிளம்பலாம், நேர ஹிமாச்சலத்துக்கு போங்கள், ஹிமாச்சலத்துக்கு போய் அங்கேருந்து அப்படியே ஸ்வர்காரோகணம் பண்ணிடுங்கள், ஸ்வர்க்கத்துக்கு போயிடுங்கள் தௌமியர் முதலிய மகரிஷிகள்லாம் சொல்லி அனுப்ப மனசுல அப்படியே கிருஷ்ண தியானத்தோட கூட நேர தர்மபுத்திரர் முதல்ல போறார். தர்மபுத்திரரை பின்தொடர்ந்து கொண்டே மற்ற பாண்டவர்களும் திரௌபதியும் போயிட்டே இருக்கிறச்சு. அவர்கள் கூட யமதர்மராஜனே தர்மஸ்வரூபமா இருக்கக்கூடியவரே ஒரு நாய் ரூபத்துல வந்து இவர்களுக்கு வழிகாட்டிண்டே போறார். அந்த சமயத்துல முதல்ல திரௌபதி ஒரு இடம் வந்ததும் ஹிமாச்சலம் போயிட்டா, பத்ரிகாசிரமம் தாண்டி இருக்கு இந்த இடம், ஸ்வர்காரோகணம்னே இப்ப கூட ட்ரெக்கிங் எல்லாம் கூட்டின்னு போவா, பீமசேனன் விழுந்த இடம் வரைக்கும் போலாம். அந்த ஸ்வர்காரோகணம்ங்கிற மலைக்கு யுதிஷ்டிரர் எந்த மலைக்கு போய் மறைஞ்சாரோ அந்த மலைக்கு நம்மளால யாராலையுமே இன்னி வரைக்கும் கூட அங்க போய் ஏற முடியல, ஏறவும் முடியாது. பீமசேனன் விழுந்த இடம் வரைக்கும் வேணா நம்ம போக முடியுமே தவிர அந்த ஸ்வர்காரோகண மலைக்கு போக முடியாது யாராலையுமே, ஏன்னா யுதிஷ்டிரர் தவிர வேற யாருக்கும் அங்க போறதுக்கான அருகதை இல்லை. அடியன் கூட ஒருத்தர் தெரிவிச்சார், யாரோ ஒரு ஃபாரினர் அவர் ஸ்வர்காரோகணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்தெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக
இங்க புறப்பட்டு இந்தியா வந்தார், இமாச்சலம் வந்தார். இமாச்சலத்துல நேர பீமசேனன் விழுந்த இடம் வரைக்கும் கூட்டின்னு போய் காமிச்சா, இதுதான் ஸ்வர்காரோகண மலை, இங்கே இருந்துதான் யுதிஷ்டிரர் நேர ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்காக பரமபதம் போறதுக்காக பரமபதிக்கிறதுன்னு தான் சொல்லுவா வைஷ்ணவ சம்பிரதாயத்துல. அது போல இங்கே இருந்துதான் யுதிஷ்டிரர் ஸ்வர்காரோகணம் பண்ணார் அப்படின்னு சொல்றார். ஒரு கைடு அந்த ஃபாரினரை கூட்டின்னு போய் சொல்றார். உடனே அவன் என்ன சொல்றான், சரி வாரம் இந்த மலைக்கு ஏறி போய் பார்ப்போம், போய் அதையும் பார்த்துட்டு நம்ம திரும்புவோம் அப்படின்றது. யாராலையுமே இந்த மலை ஏற முடியாதுப்பா, இது யுதிஷ்டிரர் தவிர வேற யாருக்கு இங்க ஏறுறதுக்கான அருகதை இருக்கு, நம்ம எல்லாம் இங்க ஏற முடியாதுன்னு அவர் சொல்ல, இல்ல நான் போயே ஆவேன். அது எப்படி, அது பீமசேனன் விழுந்த இடம் வரைக்கும் வந்தாச்சு, ஏன் இந்த மலைக்கு மட்டும் நான் போகக்கூடாதுன்னு கிளம்பி அவர் மேல போனார் போல் இருக்கு. ஒரு 10 திப்படி தூரம் அந்த கைடு சொல்லிட்டான், நான் வரமாட்டேன், அப்படி உனக்கு தைரியம் இருந்தா நான் நீ வர வரைக்கும் இங்கேயே காத்துட்டு இருக்கேன், நீ போய் உன்னால ரிட்டர்ன் வர முடிஞ்சா வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம். 10 அடிதான் ஏறினார், உடனே மடேர்னு சரிஞ்சு கீழே விழுந்தாராம். அது அவருக்கு நடந்த சொந்த அனுபவம். இதை நெட்டில் அவர் பதிவு பண்ணியிருக்கார், இது நீங்க கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். அது போல ஸ்வர்காரோகணம்ங்கிற அந்த மலை யுதிஷ்டிரர் தவிர வேற யாரும் அங்க போக முடியாது. அந்த இமாச்சல பிரதேசத்துக்கு மேல ஏறின உடனே முதல்ல திரௌபதி தான் விழுந்துடுறாள். தேஷாம் து கச்சதாம் சீக்ரம் சர்வேஷாம் யோகதஹி மீனாகாம் யாஜ்ஞசேனி பிரஷ்டயோகா நிபபாத மஹிதலே. சரஸ்வதி தீரம், இன்னைக்கு அந்த பீமபாலம் அப்படின்னு சொல்லுவா. அந்த சமயத்துலதான் வியாசர் மகாபாரதம் எழுதலாம் அப்படின்னு பத்ரிகாசிரமத்துல, ஏன்னா பாண்டவர்களுடைய ஸ்வர்காரோகணம் ஆற சமயத்துலதான் வியாசாச்சாரியால் அங்க உட்கார்ந்து மகாபாரதம் எழுதலாம்னு ஆச்சரியமான கிரந்தத்தை எழுதணும்னு ஆரம்பிக்கிறார். எழுத ஆரம்பிக்கிறச்சேதான் அந்த பிரதேசமாக பாண்டவர்கள் வியாசரையும் சேவிச்சுண்டு நேர ஸ்வர்காரோகணம் பண்றார்கள். முதல்ல திரௌபதி விழறாள். திரௌபதி விழுந்து அவள் அப்படியே மறைஞ்சிடுறாள். திரௌபதி விழுந்துட்டாள்னதும் பஞ்சபாண்டவர்கள் அவள் விழுந்த திரௌபதிய அவளால் தாழ முடியாம விழுந்துட்டாள். விழுந்த உடனே அவளை தூக்கிறதுக்கு கூட தெம்பு இல்லை பாண்டவர்களால. ஐயோ திரௌபதி விழுந்துட்டாளேன்னு 5 பேரும் கதறார்கள், துடிக்கிறார்கள். திரௌபதி விழுந்ததும் பட்டுன்னு மறைஞ்சிட்டாள். சரி, இனிமே நம்ம யாரையும் பார்த்துட்டு இருக்க முடியாது, நேரம் போயிட்டே இருக்க வேண்டிட்டான் அப்படின்னு திரௌபதி மறைஞ்சிட்டாள் அப்படின்னதும் பஞ்சபாண்டவர்கள் கண்ணீரும் கம்பளையுமா மேற்கொண்டு போறார்கள். கொஞ்ச தூரம் வந்ததும் சகதேவன் விழுந்தான். சகதேவன் விழுந்து பட்டுன்னு மறைஞ்சான். இன்னும் கொஞ்ச தூரம் போன பிறகு நகுலன் விழறான். நகுலனும் கிருஷ்ணா அப்படின்னு விழுந்து மறைஞ்சான். எல்லாருமே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஆர்த்த சரணாகதி பண்ணிதான் போறார்கள். இன்னும் கொஞ்ச தூரம் போனதும் அங்க அர்ஜுனன் கிருஷ்ணா அப்படின்னா உடனே அர்ஜுனனும் பட்டுன்னு கீழே விழுந்து மறைஞ்சான். கொஞ்ச தூரம் போன பிறகு பீமசேனனும் கீழே விழுந்தான், அவனும் மறைஞ்சான். இந்த தூரம் வரைக்கும் நம்மளை கூட்டிட்டு போயிடுவான். ட்ரெக்கிங்னு நம்ம இப்ப கிளம்பினோம்னா பத்ரிகாசிரமம் தாண்டி எங்கேயோ உயரத்துல போகணும், ட்ரெக்கிங்கா தான் போகணும். போயிட்டு வரத்துக்கே நமக்கு 10 நாட்கள் ஆகும். கைடெல்லாம் பார்த்து நம்மளை கூட்டின்னு போவா. அந்த பீமசேனன் விழுந்த இடம் பரியந்தம் போலாம் நம்ம. அதுக்கு மேல ஸ்வர்காரோகணம் மலை. என்ன தர்மபுத்திரர் அவரே தன்னுடைய சகோதரர்கள்லாம் மறைஞ்சிட்டார்கள், திரௌபதி மறைஞ்சிட்டான்னு தெரிஞ்சதும் யுதிஷ்டிரர் அழுதுண்டே அந்த ஒரு நாய் மட்டும் வழி காட்ட, அது கூடவே நேர ஸ்வர்காரோகணம்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய மலை, அதுல ஏறினதும் நேர ஸ்வர்க்கத்துக்கு தானே போறது. அது நேர ஸ்வர்க்கத்துக்கு போறது. ஸ்வர்க்கத்துக்கு போச்சே பக்கத்துல இருந்த அந்த நாய் நேர தர்மராஜரா மாறி, நான் தர்மராஜன் தான், நான் வேற யாரும் இல்ல, உங்களுக்கு எல்லாம் வழிகாட்டணுங்கிறதுக்காக கூடவே வந்தேன் அப்படின்னு சொல்லி, இப்படி போலாம் வாரம் என்னப்பா இப்படிதானப்பா நேர பாதை போறது, இப்படி இல்ல நான் போனோம், பரவாயில்ல இப்படி போலாமே அப்படின்னு நேர நரகத்துக்கு கூட்டின்னு போயிட்டார். என் நரகத்தை எதுக்குப்பா என்ன இங்க கூட்டிட்டு வந்த, நான் அவ்வளவு அபராதியா, சொர்க்கத்துக்கு போறதுக்கு எனக்கு அருகதை இல்லையா யுதிஷ்டிரர் கேட்கிறார். அவ்வளவு அபராதம் நான் பண்ணிருக்கேனா நரகத்துக்கு வர அளவுக்கு, வாங்குறேன் பாப்போம், கொஞ்சம் இப்படி வாருவேன் பாப்போம், நரகத்துல யாரெல்லாம் எப்படி பிராணாவஸ்தப்படுறான்னு கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் போவோமே அப்படின்னு அங்க கூட்டிட்டு போய் காட்டுறாரு. எல்லாரும் ஹா ஹே அப்படின்னு ஒரே சத்தம். தர்மராஜனுடைய சித்திரகுப்தனுடைய பிரஜைகள்லாம் போட்டு குத்துறார்கள், வாட்டுறார்கள். என்னென்ன பாபம் பண்ணோமோ அதுபடி அங்க எல்லாரும் தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கார்கள். இதை பார்க்க முடியல, தர்மராஜரால பார்க்க முடியுமா, இத யுதிஷ்டிரரால பார்க்க முடியுமா, இதை பார்த்துட்டு அப்பா
என்னால பார்க்க முடியல அப்படின்னு பிராணாவஸ்தப்பட்டுன்னு வரார் தர்மபுத்திரர். இந்த ஒரு இடம் வந்ததும் அங்க ஹான்னு ஒரு சப்தம் கேட்கறது. இது எங்கேயோ கேட்ட குரலாட்டம் இருக்கே, இது யாரு இருக்கா கேட்ட குரலாட்டம் இருக்கே அப்படின்னதும் அங்க இருந்து சில பேர்கள் பேசுறார்கள். इत्युक्तास्ते ततः सर्वे समन्तादव्रभाषिरे कर्णोऽहं भीमसेनोऽहं अर्जुनोऽहम् इति प्रभो गो नकुलः सहादेवौ दृष्टद्युम्नोऽहमित्युतु द्रौपदेयाश्च इत्येवं ते விசுக்குஷு. நான் தான் கர்ணன், நான் தான் பீமன், நான் தான் அர்ஜுனன், நான் தான் திரௌபதி. நான் திரௌபதியினுடைய 5 மக்கள், பிரதிவிந்தியா சுதசோமான்னு சொல்லக்கூடிய திரௌபதியினுடைய 5 மக்கள். நான் தான் திருஷ்யத்யும்னன், இப்படி எல்லாரும் சொல்றார்கள். கர்ணோஹம் பீமசேனோஹம் அர்ஜுனோஹம் இதி பிரபோ நகுலஹ சகாதேவோஹம். நீ ஒவ்வொருத்தரும் நாங்கள் தான் சொல்ல வெள்ளத்து போயிட்டார் தர்மராஜர். என்னப்பா இவர்கள்லாம் என்ன பாவம் பண்ணா இங்க எதுக்கு வந்து இங்க உட்காந்துருக்கா? ஏன் அவ தர்மபுத்திர பார்க்கல, பிரத்யட்சமா அவர்களை பார்க்கல. அவ ஒரு சப்தம் மட்டும் கேட்டது, நாங்கள் தான் குரல் மட்டும் கேட்கறது. இவர்கள்லாம் இங்க வந்து உட்கார்ற அளவுக்கு என்ன பாவம் பண்ணா இவாள்லாம்? किं तु तत् कौशलं कर्म, किं तु तत् कलुषं कर्म कृतमेभिर्महात्मभिः नाहं जानामि सर्वेषां दुष्कृतं पुण्यकर्मणा. நீ என்ன சொல்லிப்பா என்ன கூட்டிட்டு வந்த? சும்மா இங்க பாத்துட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு சொல்லிதானே கூட்டின்னு வந்த. ஆனா நான் சொர்க்கத்துக்கு வரல. என்னுடைய பந்துக்கள்லாம் இங்க இருந்து கஷ்டப்படுறச்சே, என்னுடைய தம்பிகள், என்னுடைய மனைவி மக்கள் எல்லாரும் இங்க இருந்து கஷ்டப்படுறச்சே, நான் மட்டும் எதுக்கு சொர்க்கம் போனோம்? அவ்வளவு ஆசை எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்படி இவர்கள்லாம் பாப்பம் பண்ணவர்கள்னா இவர்களுக்கெல்லாம் சாட்சியா நான் இருந்தேன் இல்ல பூலோகத்துல. அதனால நானும் நரகத்திலேயே இருக்கேன். நான் சொர்க்கத்துக்கு வரமாட்டேன். நாஹம் ஜானாமி சர்வேஷாம். நான் என்ன வேணா புண்ணியம் பண்ணிருக்கட்டுமே, நான் வரமாட்டேன் இனி சொர்க்கத்துக்கு. நான் இங்கதான் இவர்களோட தான் நான் வாசம் பண்ணுவேன். ஹே தர்மராஜரே நீங்க போலாம். ஒரு தேவதூத்தனும் கூட வந்திருக்கான். ஏன்னா இவரை சொர்க்கத்துக்கு அழைச்சின்னு போகணுங்கிறதுக்காக. தேவதூதா, நீ இந்திரன் கிட்ட இருந்து வந்தவனே, இந்திரனுடைய தூத்தன் தானே, நீ நேரா போயிடு இந்திரன்கிட்ட சொல்லிடு நான் வரமாட்டேன், யுதிஷ்டர் சொர்க்கத்துக்கு வரமாட்டார்னு சொல்லிடு. என்னுடைய பந்துக்கள்லாம் இங்க இருந்து கஷ்டப்படுறச்சே நானும் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு யுதிஷ்டர் சொன்னதும் உடனே தர்மராஜர் பிரசன்னமாகி, யுதிஷ்டிரா பயப்படாத, உன்னுடைய பந்துக்கள் யாரும் இங்க இல்ல, எல்லாரும் சொர்க்கத்துலதான் இருக்கா. இது சும்மா ஒரு மாயையினால ஏதோ நான் தான் திரௌபதி, நான் தான் நகுலன், நான் தான் சகதேவன் சொல்றாப்புல நான் தான் செஞ்சேன். இங்க யாரும் இல்ல, உன் பந்துக்கள் யாரும் இங்க இல்ல. யதைவத்வம் ததா பீமஹ ததா பார்த்தோ யமௌ ததா திரௌபதி ச ததா கிருஷ்ணா வியாஜேன நரகம் கதஹ. உன்னுடைய சகோதரரான பீமனோ இல்ல அர்ஜுனனோ நகுலனோ சகதேவனோ இல்ல திரௌபதியோ எப்படிப்பா நரகத்துக்கு வருவா? கிருஷ்ணனுடைய பரம கிருஷ்ண பக்தர்கள், என்னுடைய பக்தன் நாசமடைய மாட்டான்னு கிருஷ்ணனே கீதையில பிரதிஜ்ஞை பண்ணிட்டு அவர்கள் போய் எப்படி நரகத்துக்கு வருவா? அதெல்லாம் சும்மா உன்னை பரீட்சை பண்றதுக்காக நான் தான் இப்படி ஒரு செட்டப் பண்ண அப்படின்னு தர்மராஜர் சொல்றார். ஸ்வரூபதாரிணா தத்ர புனஸ்த்வம் மே பரீட்சிதஹ. நானா பரீட்சை பண்ண. எதுக்காக பரீட்சை? நான் உன இப்ப மட்டும் இல்ல, இன்னும் 2 தடவை நான் உன பரீட்சை பண்ணிருக்கேன் பூர்வத்துல. பூர்வன் பரீட்சிதோஹி த்வம் பிரஷ்னாத்வைத்தவ்யனே மயா. 2 தடவை பரீட்சை பண்ணது நான் தானே. அங்க யக்ஷ பிரश्னத்துல யக்ஷனா வந்து உன்னுடைய தர்ம நிஷ்டைகள் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்காக நானே பரீட்சை பண்ணேன். இப்ப இந்த நாய் ரூபத்திலயும் வந்து நானே உன்னை பரீட்சை பண்ணேன். நீ உன்னுடைய சகோதரர்கள்லாம் போனா நீ எப்படி ரியாக்ட் பண்ற அப்படின்னு பாக்கணுங்கிறதுக்காக நான் பரீட்சை பண்ணேன்.
இப்ப இங்க நீ வந்ததுக்கு அப்புறமும் உன்னுடைய சகோதரர்கள் உன்னுடைய மனைவி மக்கள்லாம் இங்கதான் கஷ்டப்படுறா, நீ சொர்க்கத்துக்கு போனதும் சரி போ, அவ பண்ண பாவத்துக்கு அவ நரகத்துல இருந்து பழட்டம், நான் பாட்டுனா ஐயோ என்ன சீக்கிரம் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருப்பா அப்படின்னு நீ சொல்றியா, இல்ல நீ என்ன சொல்றன்னு பாக்கணுங்கிறதுக்காக தான் நான் உன்னை பரீட்சை பண்ணேன். என்னுடைய மாயையினாலதான் உனக்கு இவர்கள்லாம் பாண்டவர்கள் போல தெரிஞ்சுது, திரௌபதி போல தெரிஞ்சுது. இவர்கள்லாம் நேர பார், பிரத்யட்சமா பார், எல்லாரும் சொர்க்கத்துல போய் உட்காந்துருக்கா, கீழே ஒவ்வொருத்தரா விழுந்தாப்புல உனக்கு தெரிஞ்சுது, யாரும் விழல, நீ ஒண்டிதான் நடந்து நேரம் இங்க வந்திருக்க. அவர்கள்லாம் ஜாலியா சொர்க்கத்துக்கு போயாச்சு, எப்பயோ போயாச்சு. என்னுடைய மாயையினாலதான் அவர்கள்லாம் உனக்கு விழறாப்புல தெரிஞ்சுது. அவர்கள் விழறதெல்லாம் நீ பார்த்துட்டே வந்த. வாஸ்தவமா அவர்கள் வியாசரை சேவிச்சுட்டு ஹிமாச்சலத்துக்குள்ள பிரவேசம் பண்றச்சேவே அவர்கள் 4 பேரும் மறைஞ்சாச்சு, ஸ்வர்க்கத்துக்கு நேர போயாச்சு. என்னுடைய மாயை தான் உன்னை பரீட்சை பண்ணணுங்கிறதுக்காக இங்க கூட்டி வந்தேன். உன்னுடைய மனைவி மக்கள் திரௌபதி, பீமசேனன், அர்ஜுனன், நகுல, சகாதேவன் எல்லாரும் சொர்க்கத்துல இருக்கா பார் அப்படின்னு பிரத்யட்சமா காட்டுறார். நச்சமே பிராதரஹா பிரார்த்தா நரகார்ஹா விஷாம்பதே மாயைஷா தேவராஜேன மகேந்திரேண பிரயோஜிதா. தேவராஜனும் பிரத்யட்சமானான். யாரும் எங்கேயும் நரகத்துக்குலாம் வரல, யாரும் எங்கேயும் போல, எல்லாரும் சொர்க்கத்துலதான் இருக்கா பார், இது எங்களுடைய மாயை தான், உன்னை பரீட்சை பண்ணோம். மாயைஷா, அப்படி ஒரு மாயையா? எதுக்காக இந்த மாயை, எதுக்கு என்ன பரீட்சை பண்ணணும்? ததோயோ விருதோ தேவைஹி குருராஜோ யுதிஷ்டிரஹ தர்மேன சஹிதோ தீமான் ஸ்தூயமானோ மஹர்ஷிபிஹி. நீ பரம தார்மிகன், உன்னுடைய தர்மத்தை கடைசி வரைக்கும் நாங்க பரீட்சை பண்ணணும் தான். எப்போதுமே யாராவது தர்மத்துல இருந்தா அவர்களை தேவதைகள் பரீட்சை பண்ணிட்டே தானே இருப்பா. அதான் உன்னுடைய பந்துக்கள்லாம் இங்க இருக்கட்டும், நான் மட்டும் சொர்க்கத்துக்கு போயிடுறேன்னு நீ சொல்றியா, இல்ல இவர்களோட நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இவர்களை விடமாட்டேன்னு நீ சொல்றியா அப்படின்னு பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த பரீட்சை. இனி நீ தாராளமா சொர்க்கத்துக்கு போலாம் அப்படின்னு தேவர்கள் சொல்ல, தேவர்கள் வழிகாட்ட, எதுக்காக இவருக்கு மட்டும் நரகத்தினுடைய தரிசனம்னா யுதிஷ்டிரருக்கு நீங்க சொல்றார். ஏன்னா நீ யுத்தத்தும் போது நீ உன்னை பரம தார்மிகன்னு நீ காமிச்சுட்ட. தேனத்வமேவம் கமிதோ மயா ஸ்ரேயோர்த்தினான் ருபாயா வியாஜேன ஹி த்வயா துரோண ஆச்சார்யஹ சுதம் பிரதி. துரோண ஆச்சாரிய, இந்த ஆச்சாரியர் துரோணரை அவரை அடக்கணுங்கிறதுக்காக கிருஷ்ணன் என்ன சொன்னா, அவனை அஸ்வத்தாமா ஹதஹா அப்படின்னு சொல்லிடு, ஒரு யானைய வதம் பண்ணிட்டு அஸ்வத்தாமா ஹதஹான்னு சொல்லிடுனா முடியாது. நீ பகவானாகவே ஆனாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன், சத்தியத்தை தான் சொல்லுவேன் அப்படின்னு நீ உன்னை பரம தார்மிகன்னு நீ காமிச்சுண்ட. ஏதோ பகவானுக்கு தர்மம் தெரியாதபடி நீ உன்னை காமிச்சுண்ட. அதுக்காக தான் நீ இப்ப நரகத்தினுடைய தரிசனம் உனக்கு. ஆனா பீமசேனன் என்ன செஞ்சான்? அஸ்வத்தாமாத்தகான்னு எனக்கு கிருஷ்ணன் சொல்ல சொன்னான். கிருஷ்ணன் சொன்னதை விட வேற என்ன நமக்கு தர்மம் இருக்கு? எது சத்தியம், எது அசத்தியம், எது தர்மம், எது அதர்மம்னு கிருஷ்ணனுக்கு தெரியாதா? எது பகவானுக்கு தெரியாதா? பகவான் இன்னது செய்டா அப்படின்னு சொன்ன செய்ய வேண்டாமோ பீமசேனனை போல? கிருஷ்ணன் பார்த்துட்டே இதை செய்டானா உடனே அப்படியே பீமன் சரின்னு செஞ்சிருவானே. ஆனா நீ உன்ன பரம தார்மிகன் போலவோ பகவானாவே ஆனாலும் நான் சத்தியத்தை மீற மாட்டேன்னு பத்தியா? அந்த ஒரு பாபத்துக்காக தான் நீ இப்ப நரகத்துக்கு ஒரு க்ஷணம் வந்துட்டு போற. வெறுமை நரக தரிசனம் நீ பண்ணிட்டு போற. ஏன்னா பகவான் சொன்னதை அப்படியே எவன் ஏத்துக்கிறானோ அவனுக்கு அல்லவோ சொர்க்கம், அவனுக்கு அல்லவோ மோட்சம். நீ பகவானையே எதிர்த்து கேள்வி கேட்டா உன்னை பின்ன நரகத்துக்கு கூட்டு வர வேண்டாமா அப்படின்னு சொல்லி இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். பகவான் நமக்கு என்ன விதி காட்டியிருக்கானோ அந்த விதியை நம்ம அப்படியே கைப்பற்றணும். என்னதான் இருந்தாலும் கிருஷ்ணன் பண்ணது தப்பு தானே அப்படின்னு நம்ம சொன்னா, பாரத யுத்தத்தை நிறைய பேர் சொல்லுவாளே கிருஷ்ணன் பண்ணது தப்பு தானே, கிருஷ்ணன் செஞ்சது தப்பு தானே அப்படின்னு சொல்லுவாளே. நம்ம எல்லாம் எந்த கதிக்கு போவோம்? யுதிஷ்டிரர் வெறும ஒரு வார்த்தை சொன்னார், நான் பொய் சொல்ல மாட்டேன் கிருஷ்ணா, உன்னை மீறி நீயே சொன்னாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தைக்கே யுதிஷ்டிரரை நரகத்துக்கு கூட்டின்னு போயிட்டு சொர்க்கத்துக்கு கூட்டின்னு போனா நம்ம எவ்வளவு குறை சொல்றோம் மகாபாரதத்துல. நம்ம எல்லாம் எங்க போறோம்னு எனக்கே புரியல, அடியனுக்கே புரியல.
இப்படி சொல்லி அவரும் சொர்க்கத்துக்கு யதாஸ்தானத்துல திரௌபதி முதலிய தேவதைகள்லாம் அவர் தேவஸ்வரூபத்தோட கூட யதாஸ்தானத்துல யுதிஷ்டிரர் வந்ததும் எல்லாரும் வரவேற்கிறார்கள் யுதிஷ்டிரர் ஸ்வர்க்கத்துக்கு அப்படிங்கறதோட இங்க பரீட்சித்த பட்டாபிஷேகம் பண்ணி யுயுத்ஸும் பரீட்சித்துக்கு நல்ல தர்மங்கள்லாம் சொல்லி கொடுத்து யுதிஷ்டர் போன பாதை என்னவோ அதை அப்படியே கடைபிடிக்குமாறு யுயுத்ஸும் பரீட்சித்த தன்னுடைய அபிமான புத்திரனாவே நினைச்சு யுயுத்ஸுவும் பரீட்சித்துக்கு தாத்தா தான், தர்மபுத்திரனுடைய தம்பின்னா அவர் தாத்தா தானே, அவர் தன்னுடைய சொந்த பேரனை அவனே இருந்து வளர்த்து அவனை ஆளாக்கி பட்டாபிஷேகம் பண்ணி பரீட்சித் பட்டாபிஷேகத்தோட மங்களமா பாரதம் முடியறது. அதாவது பரீட்சித்து போய் ஜனமேஜயன் உடைய பட்டாபிஷேகத்திலேருந்து ஜனமேஜயனுக்கு கதை சொல்றாப்புல பாரதம் ஆரம்பிக்கிறது, பரீட்சித் பட்டாபிஷேகத்தோட முடியறது பாரதம். ஆச்சரியமான புண்ணிய கதை கிரந்தம், 18 பருவா லட்சம் கிரந்தம். எப்படி வியாசாச்சாரியால் எழுதியிருப்பார் இந்த மகாபாரதம்ங்கிற கிரந்தத்தை. அடியனுக்கு பரம சத்சங்கம். இந்த 6-7 மாசமா ஒரு 7-8 மாசமாவோ இந்த பாரதம் ஆரம்பிச்சு வெகு நாட்களாக அடியனுக்கு ஆசை பாரதம் சொல்லணும்னு. நான் பாரதம் எப்படி வியாசர் எழுதியிருப்பார், லட்சம் கிரந்தத்தை எப்படி அனுபவிச்சு எழுதியிருப்பார். இந்த லட்சம் கிரந்தம் நம்மளால படிக்க முடியுமா இந்த ஜென்மாவில? முடியாது. யதாசக்தி ஏதோ சில உபாக்கியானங்கள் அனுபவிக்கணுங்கிறது தான் அடியனுடைய ஆசை. இந்த பாரதம் சொல்லணும்னு ரொம்ப நாளா அடியன் நினைச்சுட்டு இருக்கேன். ஆனா ஒரு இது எப்படி உடனே சொல்லறதுக்கு எனக்கு வியாசருடைய அனுகிரகம் கிடைச்சதுன்னு பார்த்தா, நான் அவர் பேரை சொல்ல விரும்பல. ஒரு ஆச்சாரிய புருஷர் தான் அவர். இப்ப இருக்கிற ஒரு ஆச்சாரிய புருஷர் தான் அவர். திருமாளிகையில முறையா வர ஆச்சாரியர் தான் அவர் அடியனோட கொஞ்ச நாட்கள் ஒரு 7-8 மாசம் முன்னாடி ஏதோ மகாபாரதம் பத்தி ஏதோ ஒரு பேச்சு வந்தது அடியனுக்கும் அவருக்கும். அதுல அவர் பாரதத்துல பத்தி அதுல இருக்கக்கூடிய குறைகளையே சொல்லி இது ஏன் இப்படி இருக்கு, ஏன் அப்படி இருக்கு, இது தப்புன்னு சொல்லி ஒரு சின்ன ஆர்குமெண்ட் மாதிரி போயிடுது. அப்பதான் அடியனுக்கு தோணித்து, இவர் ஒரு ஆச்சாரிய குடும்பத்துல வந்து அவர்களே இப்படி பாரதத்தை தப்பா நினைச்சா இனி இந்த பாரதத்தை எப்படி உலகத்துக்கு நம்ம சொல்ல முடியும், எப்படி உலகத்துல இருக்க சாதாரண ஜனங்கள் பாரதத்தை புரிஞ்சுப்பா அப்படின்னு தோணி அவரே சொன்னார். அவர் தான் என்ன முதல்ல பாரத பிரவச்சனம் பண்றதுக்கான என்ன என்கரேஜ் பண்ணதே அவர் தான். சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்றியே பாரதத்தை பத்தி, நீ ஏன் ஒரு பிரவச்சனமா ஆரம்பிக்க கூடாது பாரதத்தை அப்படின்னு அந்த சுவாமி அடியனுக்கு நியமிச்சார். அவருடைய நியமனத்தினாலதான் இப்ப அடியன் பாரதத்தை ஆரம்பிச்சேன். அதனால அவருக்கு முதல்ல அடியன் நீங்க தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா அவரால்தான் இன்னைக்கு பாரத பிரவச்சனம் ஆரம்பிச்சேன். அது 6-7 மாசமா நான் தெரிஞ்சின்றது என்னன்னு பார்த்தா, எவ்வளவு மாசம் போனாலும் பாரத கதையை கேட்கறதுக்கு நம்ம லோகத்துல எல்லாரும் சந்தோஷமா கேட்கிறார்கள். அதுதான் அடியனுடைய பரம சந்தோஷம். ஏன்னா 7-8 மாசம் ஆனாலும் 7-8 மாசமா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு யாரும் இது வரைக்கும் சொல்லல. எல்லாரும் பரம பாக்கியமாவே இந்த வியாசர் அனுகிரகிச்ச கிரந்தத்தை அனுபவிக்கிறது தான் அடியனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. லட்சம் கிரந்தம் அது 18 பருவாவா பிரியறது. வியாசாச்சாரியால் அனுகிரகிச்ச கிரந்தம். இப்ப கடைசியா என்ன பலஸ்ருதின்னு பார்த்தா, இது ஏற்கனவே தர்மபுத்திர பட்டாபிஷேகத்தோடு சில பலஸ்ருதி சொன்னேன். இருந்தாலும் பிரவச்சனம் இன்னைக்கு முடிக்கிறோம்ங்கிறதுக்காக பலஸ்ருதியை சொல்லி முறைப்படி அடி முடிக்கிறேன். பராசரய சரோஜமலம் கீதார்த்த கந்தோத்கடம் நானாக்யானகேசரம் ஹரிகதா சம்போதனா போதிதோ. பராசரருடைய புத்திரனா தோன்றின வியாசாச்சாரியால் அவரே கைப்பட அனுகிரகிச்ச கிரந்தம். இந்த அப்பேற்பட்ட பாரத புண்ணிய கதைய வைஷம்பாயனர் ஜனமேஜயனுக்கு சொல்லி முடிக்கிறார். இப்படிதான் உன்னுடைய அப்பா பரீட்சித்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பாண்டவர்கள் ஸ்வர்காரோகணம் பண்ணா. அந்த பரீட்சித்துடைய இராவதி அப்படிங்கிற ஒரு கன்னிக்கு அந்த பரீட்சத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவர்களுக்கு நீ புத்திரனா பிறந்தாய் ஜனமேஜயா அப்படின்னு வைஷம்பாயனர் சொல்றாரு. எவ்வளவு ஆச்சரியமான கதை பாரதம் சொல்லியிருக்கார். நான் பேர்பட்ட பாரதம் நமக்கு என்னெல்லாம் அதனுடைய பலஸ்ருதி அப்படிங்கறத சொல்றார். தர்மசாஸ்திரமிதம் புண்ணியம் அர்த்தசாஸ்திரமிதம் பரம் மோக்ஷசாஸ்திரமிதம் புரோக்தம் வியாசேனாமித புத்தினா பாரதம் சர்வசாஸ்திராணாம் உத்தமம் பரதர்ஷபா
सम्प्राप्त चक्षेते चेदं तथा श्रोष्यन्ति चापरे धर्मशास्त्रमिदम् இதுவே தர்மசாஸ்திரம், இதுவே அர்த்தசாஸ்திரம். பாரதமே அர்த்தசாஸ்திரம், பாரதமே மோட்ச சாஸ்திரம். பாரதத்தை போல ஒரு உத்தம கிரந்தம் வேற இன்னொன்னு இல்ல. शृणोति श्रावयेद्वापि सततं चैव यो नरः सर्वपापविमुक्तायो वैष्णवं पदमाप्नुयात् पितॄनुद्धारणे सर्वे एकादश समुद्भवान् आत्मानं ससुतं चैव स्त्रियं च भरतऋषभा पितॄन् उद्धारणे. பித்ருக்கள் எல்லாம் கரையேறிடுவா. பாரதத்தை நம்ம கேட்டாலேயே, சிரவணம் பண்ணாலேயே, இல்ல பாராயணம் பண்ணாலேயே நம்ம பித்ருக்கள்லாம் நம்ம கரையேறிடுவா. எத்தனை பித்ருக்கள் கரையேறாம இருந்தாலோ அவர்கள் எல்லாரும் கரையேறிடுவா நம்ம மூலமாக. முக்கியமா ஸ்திரியம் ச பரதர்ஷபா. பரதர்ஷபான இங்க ஜனமேஜயன் அர்த்தம். ஜனமேஜயன் தான் பரதர்ஷபா அப்படின்னு சொல்லி இந்த பல்லஸ்ருதிய சொல்றார். ஸ்திரியம் ச பரதர்ஷபா. ஸ்திரீகளுடைய வாழ்க்கையில குதூகலம் உண்டாகும் பாரதத்தை கேட்கறதுனாலேயே. शरीरेण कृतं पापं वाचा च मनसैव च सर्वं संत्यजी क्षिप्रं यैदं शृणुयान् नरः. शरीरेण கிருதம் பாபம், நம்ம சரீரத்தால பண்ண பாபம். வாசாச்ச மனசைவச்ச, நம்ம வாக்குனால பண்ண பாபம், மனசால பண்ண பாபம் எல்லாரும் சர்வம் சந்தியஜதி க்ஷிப்ரம். இந்த பாரதத்தை கேட்கறதுனாலே க்ஷிப்ரம், சீக்கிரமா அந்த பாபம் எல்லாம் புசுங்கி போயிடும், தீயினில் தூசாகும் அப்படின்னு சொல்றா இல்லையா ஆண்டாளே. அது போல பாரதத்தை கேட்கறதுனாலேயே ஒரு க்ஷிப்ரம், உடனே அந்த பாபம் எல்லாம் போயிடும். மனசுனால பண்ண பாபம், வாக்குனால பண்ண பாவம், சரீரத்தினால பண்ண பாவம் எல்லாமே போயிடும். பாரதானாம் மஹஜன்ம ஸ்ருண்வதாம் அனுசூயதாம் நாஸ்தி வியாதி பயம் தேஷாம் பரலோக பயம் குதஹா. இதுதான் முக்கியம் இந்த பலஸ்ருதி. பாரதானாம் மஹாஜன்ம ஸ்ருண்வதாம் அனுசூயதாம். கடலின் படிக்கணும் நல்லா. ஏன்னா பாரதத்தை யாரு கேட்கிறாளோ அதுல எந்த தோஷமும் சொல்லாம, குதர்க்கங்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்காம, கிருஷ்ணன் பண்ணது தப்பு தானே, ஐயோ இவா பண்ணது தப்பு தானே, இல்ல இல்ல இது தப்பு தானே, இது தப்பு தானே அப்படின்னு பாரதத்தை தோஷத்தோடையே பார்த்துட்டு இருந்தா, பீஷ்மர் அம்பாவை கை விட்டது தப்பு தானே, இது தப்பு தானே, அது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டே போனோம்னா அதுக்கு விமோசனமே கிடையாது. அதனால யாரு பாரதத்துல எந்த தோஷமும் சொல்லாம உள்ளது உள்ளபடி அப்படியே நம்புறார்களோ அவர்களுக்கு ஞாஸ்தி வியாதி பயம் தேஷாம். வியாதி வருமேங்கிற பயமே வேண்டாம். நாஸ்தி வியாதி பயம் தேஷாம் பரலோக பயம் குதஹா. பரலோகம் எங்க போய் சேருவோமோ, ஐயோ நம்ம செத்ததுக்கு அப்புறம் நரகம் போவோமோ, சொர்க்கம் போவோமோ, திருப்பி புறப்போமோ, அந்த பயமே வேண்டாம். யாரு பாரதத்தை உள்ளது உள்ளபடி நம்புறார்களோ அவர்களுக்கு வியாதி பயமும் வேண்டாம். எத்தனை ஜென்மா எடுத்தாலும் வியாதி வராது, ஜென்மாவே முதல்ல கிடையாது. அதனால பரலோக பயம் குதஹா, பரலோக பயமும் அவர்களுக்கு வேண்டாம். இதம் ஹி வேதைஹி சமிதம் பவித்ரமபி சோத்தமம் ஸ்ராவ்யம் ஸ்ருது சுகம் சைவ பாவனம் ஷீலவர்தனம் யயிதம் பாரதம் ராஜன் வாசகாய பிரயச்சதி தேன சர்வாமஹி தத்தா பவேத் சாகரமேகலா. சப்த சாகரங்களும் இந்த பூமண்டலத்தையே தானம் பண்ணதனுடைய புண்ணியம் யாரு பாரத பாராயணம் பண்றார்களோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு தானம் பண்ணா இந்த சர்வ பவே சாகரமே கலா, இந்த சாகரத்தையே தானம் பண்ணதனுடைய பலன் அவர்களுக்கு சேர்ந்துடும். அஷ்டாதச புராணானி தர்ம சாஸ்திராணி சர்வசஹ வேதாஹ சங்கஸ்தைகத்ர பாரதம் சைகதஹ ஸ்திதம். அஷ்டாதச புராணானி, வியாசர் பண்ற 18 புராணமோ அது படிச்சதுடைய பலன் இந்த பாரத பிரவச்சன சிரவணம் பண்ணாலேயே நமக்கு வந்துடும். தர்ம சாஸ்திராணி சர்வசஹ
தர்மசாஸ்திரம் பூரா படிச்சதுடைய பலன் இங்க நமக்கு கிடைச்சிடும். மகாபாரதம் கேட்டாலேயே ஜயோ நமோதிஹாசேயம் ஸ்ரோதவ்யோ மோக்ஷமிச்சதா பிராமணேன ச ராஜ்ஞா ச கர்ப்பண்யா சைவ யோஷிதா ஸ்வர்ககாமோ லபேத் ஸ்வர்கான் ஜயகாமோ லபேத் ஜயம் गर्भिणी लभते पुत्रं कन्यां वा बहुभागिनीं जयेन्नाहो हितोस्मि श्रोतव्यं மோக்ஷமிச்சதா. பாரதத்தினுடைய முக்கியமான பலஸ்ருதிங்கிறது மோக்ஷமிச்சதா, மோட்சத்தை கொடுத்துரும். இந்த பாரதத்தை ஸ்ரத்தையா யார உட்காந்து கேட்கிறாளோ அவ எல்லாருக்குமே மோட்சம்தான், மோட்சத்தை கொடுத்துரும். ஆனாலும் சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவா, எங்களுக்கு மோட்சம் எல்லாம் வேண்டாமே, எங்களுக்கு ஸ்வர்க்கம் தானே வேணும் அப்படின்னு புரியாம சில பேர்கள் சொல்லுவா, சில அஜ்ஞானிகள் சொல்லுவா. அவளுக்கும் இங்க சேர்த்து சொல்லிடுறார் வியாசரே. ஸ்வர்காமோ லபேத் ஸ்வர்க்கம், யார் யாரெல்லாம் ஸ்வர்க்க காமர்களா இருக்காளோ அவளுக்கு எல்லாம் ஸ்வர்க்கத்தை கொடுத்துரும். இந்த இந்த பிரவச்சனத்தை கேட்டாலேயே ஸ்வர்காமோ லபேத் ஸ்வர்க்கம் ஜயகாமோ லபேத் ஜெயம், யார் யாரெல்லாம் எனக்கு எப்ப பாரு வெற்றி வரணும், நான் எப்ப பாரு ஜெயத்தை கண்டுட்டே இருக்கணும் அப்படின்னு யார் ஆசைப்படுறாளோ அவர்களுக்கெல்லாம் ஜயகாமோ லபேத் ஜெயம், அவர்களுக்கெல்லாம் ஜெயம் வந்துடும். யார் யார் என்னென்ன ஆசைப்படுறாளோ அதெல்லாம் வந்துடும்னு அர்த்தம். கர்ப்பிணி லபதே புத்திரம் கன்யாம் வா பகுபாகினீம். கர்ப்பிணி ஸ்திரீகள் முக்கியமா பாரதம் கேட்கணுமா, ஏன்னா அவர்கள் கேட்டா அவர்கள் வயிற்றுல இருக்கக்கூடிய புத்திரனோ இல்ல கன்னிகையோ பரம பாகவதோத்தமர்களா பிறப்பா அப்படின்னு நீங்க சொல்றா. கர்ப்பிண்யா சைவ யோஷிதா கர்ப்பிணி லபதே புத்திரம் கன்யாம் வா பகுபாகினீம். அந்த கன்னிகையோ இல்ல அந்த புத்திரனோ அவள் வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த சிசுவுக்கு நல்ல ஒரு ஆச்சரியமான பகவத் பக்தி வரும் பாரதத்தை கேட்கறதுனாலேயே. எந்தெந்த குடும்பத்துல பாரதம் இருக்கோ அந்த குடும்பத்துக்கு எப்பொழுதும் மகத்தான வெற்றி உண்டாகும். பாரதம் ஸ்ருணுயா நித்யம் பாரதம் பரிகீர்த்தயேத் பாரதம் பவனே யஸ்ய தஸ்ய ஹஸ்தகதோ ஜயஹ. பாரதத்தை எந்த குடும்பம் நிச்சயம் அதை பாராயணம் பண்றாளோ சிரவணம் பண்றாளோ அந்த குடும்பம் அத்தனைக்கும் ஜெயம்தான். பாரதம் ஸ்ருணுயா நித்யம் பாரதம் பரிகீர்த்தயே. பாரதம் ஸ்ருணுயா நித்யம், நித்தியம் அதை கேட்டுட்டே இருக்கணுமா பாரதத்தை. பாரதம் பரிகீர்த்தயே, கீர்த்தயேத்னா பாரத பாராயணம் தான், நித்தியம் பண்ணிட்டே இருக்கணும். அது இப்ப என்ன குடும்பம் பண்றாளோ அவர்கள் எல்லாருக்கும் ஹதோ ஜெய கதோ ஜெயஹா, ஜெயம் தான் அப்புறம் உண்டாகும், வேற எதுவுமே கிடையாது. பாரதம் பரமம் புண்ணியம் பாரதே விவிதாக கதா பாரதம் சேவ்யதே தெய்வைஹி பாரதம் பரமம் பதம். பாரதம்ங்கிற அழகான புண்ணிய கதைய யாரு நித்தியம் சிரவணம் பண்றாளோ இதை கேட்கிறாளோ பாராயணம் பண்றாளோ அவர்கள் எல்லாருக்கும் பரமம் பதம், பரமபதத்தையே பகவான் கொடுத்துடுறான். பாரதம் பரமம் புண்ணியம் பாரதே விவிதாக கதா. நித்தியம் பாரத கதையை கேட்டுட்டே இருந்தா அவர்களுக்கு பாரதம் சேவ்யதே தெய்வைஹி பாரதம் பரமம் பதம். பரமபதம் இதை விட வேற என்ன இருக்கு? ஏன்னா பகவான் கொடுக்கக்கூடிய உத்தமமான ஒரு கதி. ஏன்னா வியாசருடைய கருணையை நம்ம பார்த்தோம் இல்லையா பாரதம் பூரா. ஏன்னா கௌரவர்களுடைய அந்த பத்தினிகளுக்கோ இல்ல மற்ற ஸ்திரீகளுக்கோ வியாசர் எப்படி முக்தி கொடுத்தாருங்கிறத வச்சே வியாசருடைய கருணை நமக்கு புரிஞ்சிருக்கும். அந்த வியாசரே நமக்கு கொடுத்த பாரதம் இல்லையா, அப்ப இந்த பாரதத்தை கேட்கிறவாளுக்கோ பாராயணம் பண்றவாளுக்கோ அவர் மோட்சத்தை கொடுத்துட மாட்டாரா? வியாசர் நமக்கு மோட்சத்தை கொடுத்துருவாருங்கிறது தான் எங்க அர்த்தம். பாரதம் சர்வசாஸ்திராணாம் உத்தமம் பரதர்ஷபா பாரதாத் ப்ராப்யதே மோக்ஷः ஆத்மநேதத்ரவீமி தத் வேதே ராமாயணே புண்யே பாரதே பரதர்ஷபா ஆதௌ சாந்தே ச மத்யே ச ஹரி சர்வத்ர கீயதே. வேதம் ராமாயணம் பாரதம் இது மூணு நமக்கு ரொம்ப முக்கியம்.
ஆதி மத்தியம் அந்தம் இது மூணும். வேதே ராமாயணே புண்ணியே பாரதே பரத ரிஷபா ஆதௌ சாந்தே ச மத்தியே ச ஹரி சர்வத்ர கீயதே. வேதத்திலேயோ ராமாயணத்திலேயோ பாரதத்திலேயோ மூணுத்திலயும் ஹரிகுணம் தான் நமக்கு ஜாஸ்தி காணப்படுறது. அதனால அந்த ஹரி கதைய நம்ம ஹரியினுடைய குணத்தை அனுபவிச்சாலேயே நமக்கு மோட்சம் கிடைச்சிரும். அதனாலதான் இங்க ஹரி சர்வத்ர கீயதே பாரத ஸ்ரவணே ராஜன் பாரணே சன்று போத்தமா சதா யத்னவதா பாவ்யம் ஸ்ரேயஸ்து பரமிச்சதா. பாரதத்தை நித்திய சிரவணம் பண்ணு ஜனமேஜயா. ராஜன்னு இங்க ஜனமேஜயன்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்கும் தான் இது வைஷம்பாயனர் சொல்றது. பாரதம் ஸ்ரவண ராஜன் பாரணே சன்று போத்தமா. பாராயணம் பண்ணிட்டே இரு பாரதத்தை, உற்றாத பாரதத்தை. சதா யத்னவத சதா உன்னோட ஆயுசு இருக்கிற வரைக்கும் பாரதத்தை பாராயணம் பண்ணிட்டே இரு, படிச்சுட்டே இரு, சிரவணம் பண்ணிட்டே இரு. பாவ்யம் ஸ்ரேயஸ்து பரமிச்சதா. ஏன்னா பாரதத்தை படிச்சதுனால நமக்கு பரமபதமே கிடைக்கும்ங்கிறச்சு யாருதான் விடுவா மகாபாரதத்தை. பாரதம் பரமம் புண்ணியம் பாரதம் விவிதாக கதா பாரதம் சேவ்யதே தேவைஹி பாரதம் பரமம் பதம் மகாபாரதமாख्यानं क्षितिङ्गां च सरस्वतीं ब्रह्मान् केशवं चैव कीर्तयन्नावसीदति. மகாபாரதம்ங்கிற ஆச்சரியமான கிரந்தம் வியாசாச்சாரியால் அனுகிரகிச்சது. இந்த மகாபாரத பிரவச்சனம் அடியேன் இத்தனை நாட்களா பண்ணத வியாசருடைய அனுகிரகம் இல்லாம மகாபாரத கிரந்தத்தை கூட யாராலையும் தொட முடியாது. எனக்கு ஒருத்தர் ஆரம்பி மகாபாரத பிரவச்சனத்தை ஆரம்பின்னு எனக்கு சொன்னது ஒரு ஆச்சாரிய புருஷன். ஒரு ஆச்சாரிய அவர்கிட்ட வந்து ஆர்கியூமெண்ட்டை பத்தி அடியேன் அதை பெருசா நினைக்கல. ஆனால் அவர் தானே என்னை ஊக்குவிச்சார். நீ இவ்வளவு பேசறியே மகாபாரதத்தை ஏன் நீ பிரவச்சனமா பண்ணக்கூடாதுன்னு. ஒரு ஆச்சாரிய கடாட்சம் இல்லாம தெய்வம் கிடைக்காது இல்லையா? அது அடியனுக்கு இங்க ஒரு நிரூபணமாச்சு. அவருடைய கடாட்சத்தினாலதான் எனக்கு வியாசருடைய அனுகிரகம் கிடைச்சு இந்த வியாச பாரதம் அடியனுக்கு கிடைச்சு இத வியாச பாரதத்தை தொடும்படியான ஒரு பாக்கியத்தை வியாசர் நமக்கு கொடுத்தாரு. இதை அனுபவிக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்தாரு இல்லையா? இந்த வியாசர் திருவடிகளுக்கே நான் பண்ண பாரத பிரவச்சனம் பூரா வியாசருடைய திருவடிகளுக்கே அர்ப்பணம் பண்றேன். அடியனுடைய குல தெய்வமான என்னுடைய திருவேங்கட முடியானுக்கு நான் இந்த பாரத பிரவச்சனத்தை அப்படியே அர்ப்பணம் பண்ணி விஜயாபனம் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஆச்சாரியன் என்னுடைய குரு ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணாவனுடைய அனுகிரகம் இல்லாம பாரதத்தை தொற்றுக்க முடியாது. அடியனுடைய பெற்றோர்கள், அடியனுடைய மாமனார் மாமியார், அடியனுடைய பர்த்தா, அடியனுடைய குழந்தை உள்பட சகோதரி உள்பட இவர்களுடைய சப்போர்ட் இல்லாம இந்த பாரத கிரந்தத்தை அடியன் பூர்த்தி பண்ணிருக்க முடியாது. அவர்கள் எல்லாருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்களை சொல்லி விஜயாபனம் பண்ணிக்கிறேன். भजन कमल सरोवर विकसित सरसीनुगमृतु चरणा गंभीर कमल करुणायन नयन जलाचल शीतल वतना ललित विशाल ललाट विभाषित गोपी चंदन तिलका जय जय करिमत हरणा जय हरिनाम विचरणा जय हितकर मृदुवचना हेम शैल समधीर उदारा करुणा पारावारा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंद।